ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இது வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் இன்னைக்கான பேப்பர் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு தான். இருந்தாலும் இதுவும் வந்து ஓவராலா ஈஸியா இருந்தது. அதை விட முக்கியமா குரூப் ஒன் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாம குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், டிஎன்பிஎஸ்சியில ஒரு புது மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது ரொம்பவே அப்ரிஷியபிளான ஒரு மெத்தட் தான், பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எப்படி இருந்தது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஈஸி தான். எதுவுமே எந்த பகுதியுமே கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த பகுதியுமே மாடரேட் கூட சொல்ல முடியாது. ஸோ எவ்ரிதிங் ஈஸியா தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலா ஈஸி தான். கட்டாயமா வந்து இது எல்லாருமே பாஸ் பண்ணிருவாங்க. நிறைய மார்க்கும் எடுத்து பாஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அதிகமா டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாட்டியும் ரொம்ப ஈஸியா தான் வந்து இருந்துச்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட புது மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸாம் கண்டக்ஷன் மெத்தட்லயே அவங்க நியூவா ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த குரூப் டூல நடந்த குளறுபடிகளை எல்லாம் தவிர்ப்பதற்கான ஒரு சிந்தனையா நம்ம இதை எடுத்துக்கலாம். இது மிக முக்கியமான பாராட்டத்தக்க ஒன்றாகவும் இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவராலா எல்லாரோட புக்லெட்ஸ், கொஸ்டின் புக்லெட்ஸ், ஆன்சர் புக்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அந்த ஹால்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பல்கா ஒரே இதா தான் இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் ஒரு 2 பேரை சைன் பண்ண சொல்லிட்டு நமக்கு முன்னாடி ஓபன் பண்ணுவாங்க. இப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான அந்த சீல் உடைக்கிற அந்த பேப்பர் வந்து அந்த புக்லெட்ஸ் வந்து செப்பரேட்டா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ செப்பரேட்டா நீங்களே அந்த டைம் வரும்போது இன்விஜிலேட்டர் சொல்லிடுறாங்க, நீங்களே வந்து நைஃப் யூஸ் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். சீல்ல நீங்களே ஒவ்வொருத்தரா வந்து உடைச்சுக்கலாம். சரிங்களா? உடைச்சிட்டு அங்க மேல வந்து சைன் போடுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இது ரொம்பவே ஈஸியானாவும் இருந்திருக்கு. எந்த விதமான குளறுபடியும் நமக்கு வராது. ஆல்ரெடி சீல் பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி எந்தவித ரூமர்ஸோ இல்ல உண்மைத்தன்மையோ எதுவுமே வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மெத்தட் ரொம்பவும் பாராட்டத்தக்க ஒன்று. ஸோ குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இது ஒரு ஹாப்பியஸ்டா நினைச்சு நீங்க எந்த விதத்திலே கொஸ்டின் லீக் ஆகாது. நீங்க வந்து அது ஒரு ஹாப்பியஸ்ட் விஷயமா எடுத்து ஸ்பீட் அப் பண்ணுங்க. சரிங்களா? இது ஒரு நியூ மெத்தட். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த மணிலா ட்ரீட்டி கேட்டிருக்காங்கப்பா. தென்கிழக்காசிய கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் 1963 இல்லையா? சோ அந்த மணிலா ஒப்பந்தம் வந்து கேட்டிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. மேக்ஸிமம் டிரான்ஸ்லேஷன் சைட்ல என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணது, மரம் வளர்ப்பு அந்த மாதிரி வந்து தான் இருந்துச்சு. ஃபாரஸ்டேஷன், டிஃபாரஸ்டேஷன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் தன்மைகள், அதுக்கப்புறம் வந்து இப்போ திருக்குறள் வந்து எந்த மதம் சாராத அந்த பொது நடுநிலைத்தன்மை அதை வந்து வெளிக்காட்டக்கூடிய கட்டுரையாக தான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் லெட்டரும் தமிழ் வளர்ச்சித்துறை சம்பந்தமா வந்து அபிஷியல் லெட்டர்ஸும் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ஈஸி தான். எதுவுமே டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. கிராமர் பார்ட்டும் ஈஸியா இருந்துச்சு. ஒரு பேசேஜ் கொடுத்து கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எல்லா பகுதிகளுமே வந்து ஈஸியா இருந்துச்சு. ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஓவரால் வந்து இந்த பேப்பர் வந்து ஈஸி. இந்த பேப்பர் ஈஸிங்கிறத விட இன்னொரு அருமையான விஷயம், இந்த நியூ மெத்தட் வந்து டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்தது தான். ஸோ அடுத்து குரூப் 2A 2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்துல ரிசல்ட் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ நல்லா படிச்சுட்டுருங்க. பிப்ரவரியில எக்ஸாம். அடுத்தது இந்த குரூப் 4 தவற விட்டவங்க அடுத்த குரூப் 4க்கான அடியும் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 3 பேப்பரும் இதே மாதிரி ஈஸியா வரக்கு வாழ்த்துக்கள். நீங்க நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. டேக் கேர். தேங்க்யூ.